Hello guys, so let's start with income tax class for May 2026 attempt. நிறைய பேர் வந்து ஜானில் எக்ஸாம் கொடுத்துட்டு வந்திருப்பீங்க ஆர் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இஃப் அட் ஆல் யுவர் அட்டெம்ப்ட் வாஸ் பிஃபோர் Jan 26 or அதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தீங்க you're going to come back or you're just giving another attempt, then in that case this lecture is very very important to you because 2026 மேல வர எக்ஸாம் வந்து it is going to have a lot of changes compared to the last 3 attempts. ஸோ ஒருவேளை நீங்கள் லாஸ்ட் 3 attemptல இருந்து வந்துட்டு இருக்கீங்கன்னா all the minor changes that has occurred during all this period has been inculcated in this one lecture. ஓகேவா? ஸோ நீங்கள் இது பார்க்கும்போது வேறு எந்த அமெண்ட்மெண்ட் நோட்டோ இல்லை வேறு எதுவுமே ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. யூ ஜஸ்ட் நீட் டு சிட் அண்ட் வாட்ச் தீஸ் லெக்சர்ஸ் along with the note taking. ஸோ ரூல் நம்பர் 1, note taking வந்து mandatory. Okay, you will have to take notes with me as and when I am dictating or telling the notes. So that would be the rule number 1. So I think we are good with the instruction and we can start with the class now. So let's start with paper 3, that is ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பேப்பர் 3 ஓகே, நான் ஃபஸ்ட்டு முன்னாடியே எக்ஸாம் எழுதினவங்களுக்கான இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போது ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் கிவிங் த எக்ஸாம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் ஆல்சோ ஹூ ஹேஸ் ஆல்ரெடி கிவன் எக்ஸாம், ஸோ எல்லாருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் இந்த பேப்பர் என்ன, இதில் என்னெல்லாம் கேட்க போகிறாங்க. ஸோ வாட் ஆர் த திங்ஸ் தட் வில் பி covered in this particular part of paper, because paper 3 consists of 2 parts. ஒன்று வந்து GST, இன்னொன்று வந்து இன்கம் டேக்ஸ். கரெக்டாக? இப்போது பேப்பர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இட் இஸ் ஃபார் 100 மார்க்ஸ். இப்போ 100 மார்க்ஸை எந்த ரேஷியோவில் பிரிக்க போகிறோம்னா 70:30. ஸோ இதில் இந்த 70ங்கிறது என்னென்னா டெஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ். ஸோ 70 மார்க்ஸ்க்கு வெறுமனே டெஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. அதே மாதிரி ரிமைனிங் 30 மார்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு MCQ கேட்க போகிறாங்க. சரியா? இப்போது ஃபர்தர் ஆல்ரெடி இந்த 100 மார்க்ஸை ரெண்டாக பிரித்தாச்சு. எழுத போகிறது 70 தான், மிச்சம் 30 மார்க்கு MCQ. கரெக்டாக? இப்போ ஐசிஐ என்ன சொல்கிறாங்கன்னா பேப்பர் நம்பர் 3 we are going to divide it into 2 parts. That is part A income tax, part B GST. ஸோ ஒன்று வந்து டைரக்ட் டேக்ஸு, இன்னொன்று வந்து இன்டைரக்ட் டேக்ஸ்ப்பா. ஓகேவா? இப்போது இன்கம் டேக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக என்ன பண்ணுறோம்னா டிவைட் பண்ண போகிறோம். ஸோ we know that paper number 3 is of 100 marks which is divided into 70 marks and 30 marks, that is descriptive and description, sorry MCQ. Now சப்ஜெக்டாக பார்க்கும்போது சப்ஜெக்ட் வைஸ் இட் இஸ் டிவைடட் இன்டு இன்கம் டேக்ஸ் அண்ட் GST. ரைட்டா? இப்போது ரெண்டுமே இட் இஸ் டிவைடட் ஃபார் ஈக்குவல் மார்க்ஸ், தட் இஸ் 50:50 ஈக்குவல் ரேஷியோவில் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. இப்போது ஆல்ரெடி இன்கம் டேக்ஸில் நம்ம இப்போ எவ்வளோக்கு எழுத போகிறோம்? 50 மார்க்ஸில் எழுத போகிறோம். ஸோ பயம் என்னவாக இருந்துச்சு? 100 மார்க்குக்கு எக்ஸாம். இப்போ 100 மார்க்குக்கும் இன்கம் டேக்ஸ் எழுத போகிறோமான்னு கேட்டால் கிடையாது, 50 மார்க் தான் எழுத போகிறோம். ஓகேவா? இப்போது ஃபர்தராக நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த 50 மார்க்கையும் ஐசிஐ ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ 1 is 35 மார்க்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து 15 மார்க்ஸ். ஸோ இந்த 35:15 என்ன சொல்ல வராங்க ஐசிஐ? இந்த 35:15 என்ன சொல்ல வராங்கன்னா 35 மார்க்ஸ் will be for description, அதாவது நீங்கள் கையில் எழுதுகிற மாதிரி ஆன்சர்ஸ். சரியா? இட் will not be a MCQ டைப் ஆன்சர். ஸோ இந்த 15 மார்க்ஸ் கேட்க போகிறாங்க இல்லையா, இதுதான் வந்து MCQ. சரியா? இப்போது 35 மார்க்ஸ்க்கு பேப்பர் எப்படி இருக்க போகுது? ஸோ லெட் அஸ் அனலைஸ் த பேட்டர்ன் ஆஃப் பேப்பர். ஸோ பேப்பர் பேட்டர்ன் என்னவாக இருக்க போகுது? பேப்பர் பேட்டர்ன் என்னவாக இருக்க போகுது? ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரில் 4 கொஷின் இருக்கும்ப்பா. சரியா? ஸோ கொஷின் நம்பர் 1 to கொஷின் நம்பர் 4 வில் பி ஃபார் இன்கம் டேக்ஸ். கொஷின் நம்பர் 5ல் ஆரம்பித்து எல்லாமே GST கொஷினாக இருக்கும். சரியா? இப்போது since we are focusing only on income tax for now, I'm just going to elaborate the income tax part alone. So income tax வந்து பார்த்தீங்கன்னா question number 1 will be always a compulsory question just like any other paper. First question will be the compulsory question. அந்த கொஷனில் எக்ஸாக்டாக என்ன கேட்பாங்கன்றது கூட நமக்கு தெரியும்ப்பா. ஓகேவா? என்னது அது? ஸோ ஃபஸ்ட்டு கொஷனில் எப்போவுமே it will be a total income question. ஓகேவா? ஸோ வாட் இந்த டோட்டல் இன்கம் கொஷின்னா இன்கம் டேக்ஸில் நிறைய ஹெட்ஸ் இருக்குது. 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது. கிளப்பிங்கு, செட் ஆஃப் டிடக்ஷன், TDS, TCS, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸு, ஸ்லாப் ரேட்டு, சர்சார்ஜன், இவ்வளோ விஷயங்கள் படித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் காம்ப்ளீட் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ எக்ஸாக்ட்லி அதே கொஷின் தான் இங்கே. ஸோ இந்த மொத்த சப்ஜெக்டையும் கவர் பண்ண ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு மாஸ்டர் கொஷின் தான் இந்த கொஷின் நம்பர் 1. ஓகேவா? ஸோ இந்த கொஷின் 1ல் என்னெல்லாம் கவர் ஆகும்னா 5 ஹெட்ஸ் கவர் ஆகும், TDS, TCS கவர் ஆகும், டிடக்ஷன்ஸ் கவர் ஆகும்,
அது போக ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் சில வாட்டி கவர் ஆகும், சில நாள் தே ஓன்ட் டெஸ்ட் இட் பிகாஸ் there is a standalone question for it. அதனால் மோஸ்ட்லி திஸ் வில் நாட் பி கிளப்ட் வித் திஸ். அது போக வேறு என்ன ஆகும்னா கிளப்பிங்கு, செட் ஆஃப் அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ இதில் என்ன கேட்பாங்கன்னா இன்கம் டேக்ஸ் காம்ப்யூட் பண்ணுங்கள் ஆஸ் பர் ஓல்டு ரிஜன், ஆஸ் பர் நியூ ரிஜன். அண்ட் இப்போ இது ரெண்டுத்தில் எது பெட்டர்ன்னு நீங்கள் தான் வந்து டேக்ஸ் பிளான் பண்ணி அசசிக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் பார்ட் ஆஃப் கொஷனாக இருக்க போகுது. ஸோ கடந்த 2 to 3 அட்டெம்ப்ஸாக பார்க்கும்போது ஒன் ஸ்டாண்டர்ட் கொஷின் இஸ் இந்த கொஷின் when it comes to the compulsory question. அண்ட் ப்ரீவியஸ் எல்லா இன்கம் டேக்ஸ் கொஷின் பேப்பருமே எடுத்து பார்த்தாலும் ஃபஸ்ட்டு கொஷின் கம்பல்சரி கொஷின் வில் பி ஆஃப் டோட்டல் இன்கம் ஒன்லி. ஸோ இதில் என்ன தெரியுது, 15 மார்க் லாக் ஆகிடுது நமக்கு. இதில் மட்டும் டோட்டல் இன்கம் கொஷனில் மட்டுமே, விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகேவா, கம்மிங் டு த நெக்ஸ்ட் கொஷின்ஸ். இப்போது கொஷின் நம்பர் 1 பார்த்துருச்சு. கொஷின் நம்பர் 2லேருந்து கொஷின் நம்பர் 4 வரைக்கும் வி ஹேவ் அன் ஆப்ஷன். ஸோ டோட்டலாக இருக்கிற 3 கொஷின்ஸில் ஏதாச்சும் 2 கொஷின் நீங்கள் எழுதினா போதும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, 2 எழுதுங்க போதும், அதாவது 2 கொஷின் எழுதிருங்க முதல்ல அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதோட 3 கொஷின்ஸ் யூ கேன் ரைட் ஒன்லி 2 கொஷின்ஸ். ஸோ இந்த கொஷினும் எப்படி இருக்கும்ன்றது சூப்பராக சொல்லலாம். ஏன்னா ஐசிஐயோட எக்ஸாம் பேப்பர் பேட்டர்ன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது இப்போ இத்தனை வருஷமாக. ஓகேவா, ஸோ கொஷின் பேப்பர் பேட்டர்னில் மாற்றம் இல்லை, அப்புறம் ஏன் ரொம்ப ரிசல்ட் கம்மியாக இருக்குது, அதுதான் நம்ம ஐசிஐ. ஓகேவா, ஸோ கொஷின் நம்பர் 2 இஸ் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஆல் த டைம் இட் இஸ் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆர் மேபி அப் அண்ட் டவுன் ஆகலாம். பட் இந்த 3 கொஷின்ஸில் 1 கொஷின் வில் பி பக்கா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கொஷின், 1 more question will be பக்கா டிடக்ஷன் ஆர் டிடிஎஸ் அப்படின்னு ஆப்ஷனில் வர ஒரு கொஷின். ஸோ இட் வில் பி either டிடக்ஷன் ஆர் டிடிஎஸ் அப்படிங்கிற மாதிரி கொஷின். தென் ஒரே ஒரு ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் கேட்பான் விச் ஹேஸ் லைக் சேலரி ஒரு கேபிட்டல் அந்த மாதிரி ஒரு ஹெட் ஆஃப் இன்கம் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா செட் ஆஃப் ஆர் கேரி ஃபார்வர்ட் அந்த சாப்டரை லிஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் கேட்பாங்க ஃபார் 10 marks. அண்ட் ஆல்சோ இந்த கொஷின் எல்லாமே 10 marks ஈச் தான். ஓகேவா, இட் வில் பி either லைக் 6:4 அப்படின்னு 2 கொஷின் கொடுக்கலாம், ஆர் 6:2:2 2 கொஷின் கொடுக்கலாம், விச் குட் பி தியரி கொஷின்ஸ். ஸோ தியரின்னு வரும்போது எப்போவுமே கொஷின் நம்பர் 4லேயுமே 4A ஆர் 4B. ஓகேவா, ஸோ அதில் வந்து ஜென்ரலி என்ன வரும்னா ஒரு தியரி கொஷின் வரும் விச் வில் பி ரிட்டர்ன் ஆஃப் டேக்ஸு ஆர் அட்வான்ஸ் டேக்ஸ். இந்த சாப்டர்லேருந்து தான் மோஸ்ட்லி ஒரு தியரி கொஷின் வரும். ஓகேவா, ஸோ இஃப் யூ ஹவ் completed a chapter you can make yourself sure that 4 marks completed. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம படிக்கும்போதே நமக்கு என்ன கிளியராக தெரிஞ்சிருச்சு, நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ இல்லையோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இஸ் அ ஸ்டாண்டலோன் சாப்டர். இதுக்கும் மற்ற சாப்டருக்கும் எந்த இன்டர்லிங்கிங்கும் கிடையாது. அப்போது வெறும்னு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் முடித்தா கூட யூ கெட் 4 marks, டிடிஎஸ் டிசிஎஸ் முடிச்சிங்கன்னா யூ கெட் அந்த 4 to 6 marks. ஓகேவா, ரிட்டர்ன்ஸ் முடிச்சிங்கன்னா ஒரு 4 marks. ஸோ இங்கேயே உங்களுக்கு ஒரு 14 marks to 15 marks கவர் ஆகுது. ஓகேவா, ஸோ எடுத்த உடனே இஃப் யூ கம்ப்ளீட் திஸ் அப்படின்னாலே உங்களுக்கு 15 marks கையில் இருக்குது. அதுக்கப்புறம் when you go to total income question you will feel relaxed. first of all already 15 marks நம்ம அட்டன் பண்ணியாச்சு, நமக்கு அது வந்து கிடைக்க போகுது. ஸோ ரிமைனிங் 15 marks நம்ம இந்த கொஷன்லேருந்து எடுக்க போகிறோங்கிற மாதிரி யூ கேன் அட்டன் த கம்பல்சரி கொஷின். ஆர் இஃப் யூ ஆர் வெரி ஷோர் தட் இல்லை நான் நல்லாவே படிச்சுட்டேன், டோட்டல் இன்கம் எனக்கு நல்லாவே வந்துடும், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ கொஷனில் வந்துருக்கிறது ஈஸியாக இருக்குன்னு இஃப் யூ ஃபீல் then you just go with the first question as your first attempting question also. ஸோ எடுத்த உடனே ஃபஸ்ட் கொஷின் எழுதுங்க அண்ட் யூ வில் ஃபீல் லைக் த சேம் லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் எனிவே. கரெக்டாக, ஃபைன். ஸோ இப்போது வெயிட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து நமக்கு ஐசிஐ வெப்சைட்லேயே இருக்கும். ஐசிஐயோடைய பிஓஎஸ் போர்ட்டல் அங்கே போயிட்டு நீங்கள் பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் ஆஸ் பர் சாப்டர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டேப் இருக்கும். ஸோ சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த டேபிள் உங்களுக்கு அங்கே கிடச்சிடும். ஸோ அங்கேருந்து இது எடுத்துருக்கிறது. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பேசிக் கான்செப்டோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 10 to 20%. பட் இது என்ன தான் 10 to 20% ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் இதுக்கு இண்டிவிஜுவல் கொஷின்ஸ் வராதே தவிர்த்து பட் இந்த பேசிக் கான்செப்ட்ஸை ரெஃபர் பண்ணி தான் இந்த மொத்த இன்கம் டேக்ஸை நம்ம படிக்க போகிறோம். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். Even though the weightage is less, this is the most important part of income tax because tax rates la irundhu surcharge rates la irundhu residential status இது எல்லாமே இங்கே தான் கவர் ஆகுது. ஓகேவா, that's one of the most important chapters. Then next வர்றது obviously அவாய்டே பண்ண முடியாது ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்ல மொத்தம் 5 ஹெட்ஸ் இருக்குது. சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஜிபிபி, கேபிட்டல் கெயின் அண்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஸோ இதெல்லாம் கலெக்டிவாக சேர்த்து இட் கேரிஸ் ஆல்மோஸ்ட் 20 to 30%. So chapter number 3 is obviously very important. ஓகேவா, ஸோ இதில் 20 to 30 marks அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி நமக்கு வந்து இது இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது நமக்கு இம்ப்ளை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்
கிளப்பிங் அண்ட் செட் ஆஃப் இதில் ஈஸியாக உங்களுக்கு ஒரு 10 மார்க்ஸ் கொஷின் வந்து வர்றது பாசிபிள். சரி, ஸோ இதுவுமே வந்து யூ கேன் மார்க் இட் ஆஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இதிலெல்லாம் ஜாஸ்தி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கஷ்டம் அந்த மாதிரி இருக்க போகிறதில்ல. இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் வாட் இஸ் கிவன் அதை படிக்கணும் அந்த மாதிரி சாப்டர்ஸ் தான். ஸோ இந்த சாப்டர்ஸ் வில் பி ஈஸி அண்ட் ஸ்கோரிங் ஆஸ் வெல். ஸோ 15 to 20% வெயிட்டேஜ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அட்வான்ஸ் டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் ஆப்வியஸ்லி ஒரு தியரி கொஷின் வரும். ஸோ 15 to 20 மார்க்ஸு. தென் காம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் 20 to 25. பார்த்தீங்கன்னா திஸ் அண்ட் திஸ் ஆர் ஆல்மோஸ்ட் சேம். கரெக்டாக? ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் இது கேட்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ when you club these two you get this simply. So this is the weightage analysis given by the ICAI. So in case you want to have it, you can take a screenshot simply, or if you really want to check it once, ICAI உடைய BOS portal போயிட்டு section wise weightage or chapter wise weightage அப்படின்னு சொல்லியிருக்கும். You can just check there. Okay. The next ABC analysis. So இது வந்து நமக்கு கொடுத்துருக்க ABC analysis. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்னா இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஓகேவா? இதெல்லாம் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஏன் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப லைக் லென்த்தியாக இருக்கலாம், வாஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ட்ரிக்கியாக இருக்கலாம். அந்த மாதிரி சாப்டர்ஸ் எல்லாம் பிடிச்சி இங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் தட் ஆர் ஃபார்மேட் பேஸ்ட் ஒரு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், பர்சன்டேஜஸ் ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு ரேட்ஸு லிமிட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி சாப்டர்ஸ் தான் உங்களுக்கு பியில் இருக்குது. ஓகேவா? லாஸ்ட்டாக இருக்கிறதுலேருந்து வெரி வெரி ஈஸி சாப்டர்ஸ் எப்படி வேணால் முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி சாப்டர்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸு, அக்ரிகல்ச்சர், கிளப்பிங் ஆஃப் இன்கம், எக்ஸம்ஷன், ஆல்டர்னேட் டேக்ஸ் ரேட்ஸு, இது எல்லாமே இட்ஸ் கோயிங் டு பி ஈஸி டு கம்ப்ளீட். ஸோ இந்த இடத்துல ஏபிசி அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் சாப்டர்ஸோட டஃப்னஸை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லலாமே தவிர்த்து இம்பார்ட்டன்ஸை பேஸ் பண்ணியான்னு கேட்டால் கிடையாது. இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரையில் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்மளால் ஒரு ஏபிசி அனாலிசிஸே கொடுக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா anything could be tested from anything. So there is no specific ABC analysis so called in income tax because almost every chapter is important. You cannot ask one question without touching another chapter. So every chapter is somewhat one way or other interlinked, or it is some way or the other must be touched in order to ask a full-fledged question, right? So on that note, you cannot say like this is important, you study this is least important, you can ignore that. No, you cannot say anything like that when it comes to income tax. Okay, so every chapter is important. Only thing is you can grade it as per the toughness and lengthy or vastness of the chapter. So on that scale we can give this ABC analysis to this. Okay, so again இது done in class, done by me அப்படின்னா இதில் எதெல்லாம் நம்ம கிளாஸில் லெக்சர்ஸில் முடிச்சிட்டோமோ அதெல்லாம் யூ கேன் டிக் இட் இயர் ஆஸ் அண்ட் வென் இட் கெட்ஸ் கம்ப்ளீட்டட். அண்ட் எதெல்லாம் நீங்கள் உங்களோட பர்சனல் செல்ஃப் ப்ரிப்பரேஷன், தட் இஸ் த செகண்ட் டைம் வென் யூ கோ த்ரூ த சாப்டர் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இட் வித் மீ, அது வந்து யூ கேன் டிக் இட் இயர். ஓகேவா? ஸோ அதுக்காக என் ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் ஐ திங்க் வி ஆர் டன் வித் த இன்ட்ரொடக்ஷன் பார்ட் ஆஸ் ஆஃப் நவ். ஸோ நம்ம இப்போ சாப்டருக்குள்ளே போக போகிறோம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் சாப்டர். சாப்டரோட பேர் பேசிக்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஓகேவா? ஸோ அந்த நேம் சஜஸ்ட் இது வந்து ஒரு இன்ட்ரோடக்டரி சாப்டர்ப்பா. ஓகேவா? இன்ட்ரோடக்டரி சாப்டர்னா என்ன அர்த்தம்? இதில் வெறும்னே வாட் இஸ் இன்கம் டேக்ஸு, இது எங்கேருந்து எவால்வ் ஆகிருக்கு, எப்படி எவால்வ் ஆகிருக்கு, ஓகேவா, இதில் என்னெல்லாம் இருக்குது, இதில் என்னெல்லாம் டேர்ம்ஸ் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற பேசிக் சாப்டர். If you are a fresh and first time attempt, this chapter is very very important to you because இதை வச்சு தான் இந்த சப்ஜெக்ட்னா என்னன்னு you are going to understand. So let's continue. Chapter number 1, basics of income tax. ஸோ இதில் வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்ஸில் 4 to 8 மார்க்ஸ் as I said before. ஈஸியாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸாமில். ஓகேவா? ஸோ எல்லா அட்டெம்ப்ட்லேயும் இது கண்டிப்பாக வரும். ஆப்வியஸ்லி இட்ஸ் நாட் ஸ்கிப்பபிள் அட் ஆல். நவ் எவ்ரி செக்ஷன் எதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டோ வந்து அந்த எல்லா சாப்டர்லேயும் முன்னாடியே வந்து இந்த ஒரு குட்டி நோட் டேபிளில் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த சாப்டரில் என்னெல்லாம் இல்லை எல்லாமே படிக்க போகிறீங்க, பட் எதெல்லாம் வந்து யூ கோயிங் டு கிவ் மோர் அட்டென்ஷன், எதெல்லாம் யூ கோயிங் டு ஸ்ட்ரெஸ் மோர் அப்பான் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சாப்டர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸெப்ஷன் டு அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர், செக்ஷன் 87A, ஓல்டு டேக்ஸ் ரெஜைம், 115 BSc, தட் இஸ் த டிஃபால்ட் ஸ்கீமு. இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் க்ரீக் லாட்டின் மாதிரி இருக்குன்னா சாரி, பட் ஒன்ஸ் யூ கவர் அப் வித் த லெக்சர்ஸ் யூல் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தீஸ் டேர்ம்ஸ் ஆர். சரி, ஸோ இது எல்லாம் தான் வந்து இந்த வாட்டி இந்த சாப்டரில் இம்பார்ட்டன்ட். ஸோ வென் யூ கம்ப்ளீட் திஸ் சாப்டர் மேக் ஷூர் யூ கிவ் 2 to 3 more revisions with respect to these topics. These are very important. So yeah, so let's move on.
ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸ்னால் என்ன, அது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப டீப்பாக போகணுன்னு அவசியம் இல்லை. பிகாஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திஸ் இஸ் நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கூட இது கேட்க போகிறது இல்லை. பட் ஸ்டில் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் யூ அன் ஓவர் வியூ. யூ கேன் ஜஸ்ட் லிசன் டு இட். ஏன்னா நீங்கள் ஐசிஐ மாடல் எடுத்திங்கன்னா பேஜஸ் அண்ட் பேஜஸ் போகும் அந்த பர்டிகுலர் டாபிக். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தேவையில்லை இதுக்கு. ஸோ வாட் இஸ் இன்கம் டேக்ஸ் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாரோடைய எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஸோ நமக்கு எக்ஸ்பென்சஸ் நிறைய இருக்குது, நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ யாரெல்லாம் இன்கம் சம்பாதிக்கிறீங்களோ கிவ் யுவர் கான்ட்ரிபியூஷன் டு த கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சது தான். ஸோ இட் வாஸ் அ டெம்பரரி டேக்ஸ். ஆக்சுவலி இது வந்து அந்த வார் முடிகிற அந்த வார் எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணுற அந்த டைம் வரைக்கும் டெம்பரரியாக போட்ட ஒரு டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் இது. ஸோ ஒரு 2 to 3 years அந்த மாதிரி தான் இது வந்து போட்டிருந்தாங்க. ஓகே சார், 1860 போட்டது. இட் வாஸ் அ ஷார்ட் டேர்ம் டெம்பரரி இன்கம் டேக்ஸ். பட் லேட்டர் இது ஓகே நல்லா இருக்கே, ஈஸியாக காசு கிடைக்கிது அப்படி சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா 1886 வந்து ஒரு செப்பரேட் ஆக்டே வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அ செப்பரேட் இன்கம் டேக்ஸ் வாஸ் பாஸ்ட் இன் 1886. ஸோ அது வந்து இம்போஸ் பண்ணி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி 1922 ஒரு வாட்டி போட்டாங்க. இது வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். கரெக்டாக? ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து இங்கிலீஷ்காரங்களாம் வெளியே போயாச்சு, ஓகே ஃபைன். பட் ஸ்டில் நமக்கு இன்கம் வேணும் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆஸ் அ கவர்மெண்ட், நம்ம வி ஆர் ஸ்டில் கோயிங் டு சார்ஜ் இன்கம் டேக்ஸ் ஃப்ரம் த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அதுக்கு வந்து பிரிட்டிஷர்ஸோடைய ஆக்டை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய ஓன் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து கொண்டு வந்தோம். ஸோ 1947 இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் 1961 வி கம் அப் வித் இன்கம் டேக்ஸ் ஆக்டை வந்து இந்தியாவுக்காக உருவாக்கப்பட்டது. பேஸ்ட் ஆன் ஆர் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் நம்ம வந்து உருவாக்குறோம். ஓகேவா? அண்ட் இது வந்து இதை எப்படியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ரூல்ஸ் புக்கும் சேர்த்து எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா 1962. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம், இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட்னா என்ன, ரூல்னா என்ன, ஏன் தனித்தனியாக வருது? இப்போ ஆக்ட் சொல்கிற அப்போவே வந்து ரூலையும் அதிலே போட்டு சொல்லலாம்ல, ஏன் பண்ண மாட்டேங்க அப்படிங்கிற கேள்விலாம் வரும். ஓகே, ஸோ ஃபார் தேட் கியூரியஸ் கேட் என்னென்னா, இப்போது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் போட்டாச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை போட்டாச்சுன்னா ஃபஸ்ட்டு இதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதுக்கு ஒருத்தருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ இன்கம்னா வந்து நான் வந்து ஓகே இதுதான் என்னோடய இன்கம், இதெல்லாம் என்னுடைய இன்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ கவர்மெண்ட் ஒரு இன்கம்னா என்ன அப்படிங்கிறது அதோடைய அசம்ஷன்ஸில் தான் இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்டே ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது there will so many clashes where the government will not cooperate with the people and people might not come up with the words of the government இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆக்டில் என்னெல்லாம் இருக்கோ அது எப்படி அப்ளை பண்ணணும், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை கொண்டு வரது தான் ரூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்கம் டேக்ஸில் இவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்லாப் ரேட்டுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ அந்த ஸ்லாப் ரேட்டை எப்படி அப்ளை பண்ணணும், அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை வந்து யார் யாருக்கெல்லாம் அப்ளை பண்ண தேவையில்லை, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்கிறது வந்து இன்கம் டேக்ஸ் ரூல். ஸோ திஸ் இஸ் த பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்ட் இன்கம் டேக்ஸ் ரூல். ஸோ ஐ கெஸ் சின்ஸ் நீங்கள் லா லெக்சர்லாம் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் சொல்கிறேன். ஸோ ஆக்ட் எப்படி பாஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். பட் ஸ்டில் ஐல் ஜஸ்ட் கிவ் அ ஓவர் வியூ. ஓகேவா? ஸோ ஹவ் டஸ் அன் ஆக்ட் கெட் பாஸ்? ஃபஸ்ட்டு ஒரு பில் டிராஃப்ட் பண்ணுவாங்க. அந்த பில்லை வந்து போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் த லோக் அண்ட் ராஜ்யசபா. ஓகேவா? ஸோ இந்த ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டில் ஒரு வேளை அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா பிரசிடெண்ட்டோட அசென்ட் கிடச்சதுக்கப்புறமா நமக்கு ஒரு ஆக்ட் வந்து உருவாயிடும். ஸோ இந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ரூல்ஸோடு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட் இன்கம் டேக்ஸ். நவ் காம்போனன்ட்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஓகே, இதெல்லாம் முடிஞ்சு இப்போ மெயின் பிக்சர் வரும். இன்கம் டேக்ஸில் என்னெல்லாம் இருக்குது, என் சிலபஸில் என்னெல்லாம் இருக்குது, நான் என்னெல்லாம் படிக்கணும், இருக்கிற எல்லாமே படிக்கணுமா, இல்லை இது வரைக்கும் படித்தா போதும் அதெல்லாம் படிக்க வேணாம் அப்படி தான் ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி இஃப் யூ ஹேவ் சம்திங் இன் யோர் மைண்ட், ஸோ ஹேவ் த ஆன்சர் ஃபார் இட். ஸோ வாட் இஸ் த காம்போனன்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ், இன்கம் டேக்ஸில் என்னெல்லாம் வருது அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஆக்ட்லேயும் இருக்க மாதிரி இதுலேயும் செக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ செக்ஷன்ஸோடு சேர்த்து எதெல்லாம் ரிலவெண்ட்னா நோட்டிஃபிகேஷன்ஸ், சர்க்குலர், ப்ரொவைஸோ, ரூல்ஸ், இது எல்லாமே சேர்ந்தால் தான் உங்களால் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இன்கம் டேக்ஸ் அப்படின்னு நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அதில் எது எல்லாமே கவர் ஆகும்னா செக்ஷன்ஸும் கவர் ஆகும், நோட்டிஃபிகேஷன், சர்க்குலர், ப்ரொவைஸோ, ரூல் இதெல்லாம் கவர் ஆகும்னா ஏன் செப்பரேட்டாக சொல்கிறீங்க, அதெல்லாம் புக்லேயே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஆக்ட்லேயே இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. ஸோ ஆக்டில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸ் இருக்கும், ரூல் புக்கில் இருக்கிறது வந்து ரூல்ஸில் இருக்கும். ஸோ ரூல்ஸ் 1961 சொல்லி 1962 கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அதில் ரூல்ஸ் இருக்கும். பட் வாட் எவர் சேஞ்சஸ் தட் ஹஸ் பின் அக்கர்ட்
ஏன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா 1961 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்திருக்கு. இப்போ வருஷம் என்ன 2026. ஸோ இந்த டைம் கேப்பில் எவ்வளவோ இன்ஃப்ளேஷன் ஏறிடுச்சு, எவ்வளவோ விஷயங்கள் மாறிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எவ்ரி இயர் திங்ஸ் ஷுட் பி அமெண்டட் அண்ட் டேக்கன் கேர் இல்லையா. ஸோ அதுக்கு தான் நம்ம நிர்மலா சீதாராமன் மாதிரி ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து இந்த பிரிங்க் அப் வித் ஃபினான்ஸ் பில் ஒரு வருஷமும் அந்த வருஷத்தோட ஃபினான்ஸ் பில் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குது, இந்த மாதிரி ரேட்ஸ் சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கொண்டு வருவாங்க. ஓகேவா. ஸோ இப்போ இதெல்லாம் நம்மளால் எப்படி ஒரு வாட்டியும் போயிட்டு 1961 ஆக்ட் எடுத்து ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிட முடியுமா? அப்படி பண்ண முடியாது. கரெக்டாக. ஸோ வாட் வீ கேன் டூ இஸ் நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுப்போம். யாருக்கு? கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. கரெக்டாக. ஸோ ஒரு ஆக்ட்லேயும் அதில் வர சேஞ்சஸை அந்த ஆக்டில் நேராக சேஞ்ச் பண்ணாமல் தே வில் கிவ் நோட்டீஸஸ், சர்க்குலர்ஸ், ப்ரொவைஸோ அந்த மாதிரி. ஸோ இதை ரெஃபர் பண்ணி நம்ம ஆக்டை படிக்கும்போது வில் கெட் அ பெட்டர் அப்ளிகேஷன் ஆஃப் த ஆக்ட். சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் செக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்கம் டேக்ஸ் ஆக்டில் மட்டும் 298 செக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா. இப்போது இதோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ட்னா ஒரு பெரிய புக் மாதிரி. ஸோ இதில் தனித்தனியாக இது வந்து இதை கவர் பண்ணும், அதை கவர் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குற ஒரு ப்ராப்பர் சிஸ்டமேட்டிக் டிவிஷன். அதுதான் வந்து என்னது, அதுதான் நம்மளுடைய செக்ஷன்ஸ். ஓகேவா. செக்ஷன்ஸ் ஆர் நத்திங் பட் அ சிஸ்டமேட்டிக் டிவிஷன் ஆஃப் த ஆக்ட். ரைட்டா. இப்போது எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன், இது எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இஃப் யூ டோன்ட் நோ, செக்ஷன் 2. ஓகேவா. ஸோ இதை எப்படி படிக்க போகிறோம்னா சப்செக்ஷன் அப்படின்னு படிக்க போகிறோம். அண்ட் இதை எப்படி படிக்க போகிறோம்னா கிளாஸஸ் அப்படின்னு படிக்க போகிறோம். சரியா. ஸோ இந்த டிவிஷனுக்குள்ள டிவிஷன் அதான் அதோட மீனிங். சரியா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டிவிஷன், அதோடைய சப்டிவிஷன், அதனுடைய சப்டிவிஷன், அந்த மாதிரி. சரியா. ஸோ ஹவ் டு யூ ரீட் திஸ்? செக்ஷன் 22 சப்செக்ஷன் 1 clause 4. ரைட்டா. ஃபைன். நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன். when I talk about notification, இது யார் கொடுக்குறாங்கன்னா சிபிடிடி கொடுக்குறாங்க. அகெயின் those who are new, you will be like what is CBDT, right? So CBDT அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். ஓகேவா. ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து இப்போ எப்படி எல்லாத்துக்கும் ஒரு கமிட்டி இருக்கும், அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஹையர் அத்தாரிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அதில் கொடுத்துருக்க விஷயங்கள், அதில் கொடுத்துருக்க ரூல்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்னா எப்படி ஃபாலோ பண்ணணும், யார் எதை ஃபாலோ பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இது எல்லாமே வந்து சொல்ல போகிறது நமக்கு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டிரெக்ட் டாக்ஸஸ். ஓகே, தட் இஸ் சிபிடிடி. ஸோ த்ரூஅவுட் த கிளாஸ் நம்ம இதை சிபிடிடி தான் ரெஃபர் பண்ண போகிறோம். you're not going to go with the expansion. ஸோ இது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் ஆஃப் எனி சேஞ்சஸ் இன் லா. சரியா. ஸோ இப்போது இந்த சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா அது நமக்கு எப்படி தெரியும்? இட் ஷுட் பி டோல்டு. லைக் உங்கள் மெசேஜ் வரும், ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும், நோட்டிஃபிகேஷன். அது என்னது? இட்ஸ் அ வார்னிங், இட்ஸ் அ குட்டி அலாம் ஸ்டேட்டிங் தட் somebody has texted you, somebody has given some message to you, right? லைக்வைஸ் இன்கம் டேக்ஸில் வர சேஞ்சஸ் எல்லாமே சிபிடிடி வந்து பப்ளிக் வந்து கொடுக்க போகுது. எப்படி? த்ரூ நோட்டிஃபிகேஷன். ஸோ யூசர்ஸ் எல்லாருக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் மூலமாக இட் இஸ் கோயிங் டு டெல் தட் ஸோ அண்ட் ஸோ சேஞ்சஸ் ஹேஸ் அக்கர்ட், அதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போது வர எல்லா சேஞ்சுமே நான் படிக்கணுமா? ஒரு வருஷம் ஃபுல்லாக எவ்வளவோ சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. இப்போ அது எல்லாமே நான் படிக்கணுமா, அது எல்லாமே நான் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. ஸோ ஆல் நோட்டிஃபிகேஷன் தட் ஆர் 6 months பிஃபோர் எக்ஸாம் ஆர் ரிலவெண்ட். இது நீங்கள் ஐசிஐயோடைய கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட it would be having the same thing. ஓகேவா. ஸோ கொஷின் பேப்பர் படித்தோம்னா அதில் ஃபஸ்ட்டு லைனில் என்ன கொடுத்துருப்பான்னா all amendments and notifications that are prior to 6 months of exam are applicable in this exam அப்படின்னு கொடுத்துருப்பான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாமுக்கு படிக்கும்போது நம்ம எக்ஸாமுக்கு என்னெல்லாம் வருதுங்கிறது தெரியணும். எஸ்பெஷலி சப்ஜெக்ட் லைக் இன்கம் டேக்ஸ் விச் கீப்ஸ் சேஞ்சிங். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸில் எல்லா சேஞ்சஸும் ஞாபகம் வச்சுக்கிறது அவசியம் இல்லை. ஸோ ஒரு எக்ஸாமுக்கும் 6 மாதம் முன்னாடி என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்கோ அது வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஸோ சின்ஸ் நம்ம மே மாதம் இருக்கும் அப்படிங்கிறதுனால மே மாதத்துக்கு 6 மாதம் முன்னாடி, அதாவது ஒரு செப்டம்பர் ஒரு டிசம்பர் அந்த டைமுக்கு முன்னாடி வரைக்கும் வந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வரைக்கும் we are going to consider. சரியா. ஃபைன். நெக்ஸ்ட் சர்க்குலர்னா என்ன? சர்க்குலர்ஸ் ஆர் ஆல்சோ அகெயின் issued by சிபிடிடி. ஓகேவா. சர்க்குலர்ஸுமே சிபிடிடி தான் கொடுக்க போகிறாங்க. இது என்ன, இது எதுக்கு கொடுக்குறாங்க, இதுக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோட்டிஃபிகேஷனுங்கிறது நமக்கு கொடுக்குற ஒரு சிக்னல் மாதிரி. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் வந்திருக்கு, யூ டேக் கேர் ஆஃப் திஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற கம்யூனிகேஷன் அது. ஓகேவா. பட் சர்க்குலர் என்ன அப்படின்னா வந்து இது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டவுட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஏதோ ஒரு விஷயம் புரியல, அப்படி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து சிபிடிடிக்கு வந்து கொடுக்கப்படுற ஒரு கிளாரிஃபிகேஷன். ஓகேவா. ஸோ இதுவுமே வந்து 6 months பிஃபோர் எக்ஸாம் தான் ரெலவெண்ட்டாக எடுத்துக்க போகிறோம். இதுக்கு யாரெல்லாம் வந்து பவுண்ட் ஆவாங்க, தட் இஸ் நான் தான் சர்க்குலரில் கொடுத்துட்டேனே உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி யாரை பார்த்து கவர்மெண்ட் கேள்வி கேட்கலான்னா சிபிடிடியை பார்த்து மட்டும்தான் கேட்க முடியும்.
ஓகேவா? ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்து மட்டும்தான் சர்க்குலரில் இருக்கிற விஷயங்களை பற்றி கேள்வி கேட்க முடியும். ஏன்னா அந்த சர்க்குலர் பேசிஸில் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் தராங்க. கரெக்டாக? ஸோ சர்க்குலர்ஸ் அப்படிங்கிறது மொத்தமாக டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போகுது. ஸோ டிபார்ட்மெண்ட்டோடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸை வச்சு அதனுடைய கிளாரிஃபிகேஷன் வச்சு தான் அசசி இஸ் காம்ப்யூட்டிங் ஹிஸ் இன்கம். ஸோ இஃப் அசசி இஸ் பவுண்ட் பை சர்க்குலரானு கேட்டால் கிடையாது. பட் ஒன்லி டிபார்ட்மெண்ட் இஸ் பவுண்ட் பை த சர்க்குலர். ஆனால் அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து அசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸ்லி அது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சிபிடிடி இஸ் எனிவே கோயிங் டு அனௌன்ஸ் யூ வாட் ஆர் த திங்ஸ் தட் இஸ் சேஞ்சிங் இன் த இன்கம் டேக்ஸ் இல்லையா? ஸோ அப்போ இட் இஸ் ஆப்வியஸ்லி த அசஸிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் கேர் ஆஃப் இட் ஆப்வியஸ்லி. கரெக்டாக? நெக்ஸ்ட் ப்ரொவைசோ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைப்பா, சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸப்ஷன். சரியா? எவ்ரி ரூல் ஆஸ் அன் எக்ஸப்ஷன் நல்லா கேள்விப்பட்டிருப்போம். கரெக்டாக? ஸோ அது மாதிரி நம்ம இன்கம் டேக்ஸ் ஆக்டில் எங்கெல்லாம் ப்ரொவைசோ அப்படின்னு பார்க்குறோமோ அதை நம்ம எப்படி படிக்க போகிறோம்னா அது எக்ஸப்ஷன் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இன்கம் இஸ் டாக்ஸபிள் ப்ரொவைடட் இட் இஸ் அபவ் த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஏன் இதை ப்ரொவைடட் சொல்கிறோம்? ப்ரொவைடட்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா தான் அப்ளிகபிள், அப்படி இருந்துச்சுன்னா அப்ளிகபிள் கிடையாது. அதுக்கான இம்ப்ளிகேஷன் தான் அது. ஓகேவா? ஸோ ப்ரொவைடட்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை the certain circumstance is followed, you need not follow it, otherwise you should follow it. அதான் ப்ரொவைடட். சரியா? நெக்ஸ்ட் ரூல்ஸ் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஆக்ட். இப்போ ஆக்ட் கொடுத்தாச்சு, இந்த ஆக்டில் கொடுத்துருக்க விஷயத்தை நான் எப்படி என் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, நான் எப்படி அதை அப்ளை பண்ணுறது, ஹவ் இஸ் இட் ரெலவென்ட் டு மீ அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது என்னது நம்மளுடைய ரூல்ஸு. சரியா? ஸோ ஃபார் கேரிங் அவுட் த பர்பஸ் ஆஃப் ஆக்ட். ஸோ இன்கம் டேக்ஸ் எதுக்கு? இன்கம் மேலே டேக்ஸ் போடுறதுக்கு. இப்போ இந்த டேக்ஸை எப்படி அப்ளை பண்ணுவேங்கிறது யார் சொல்லுவா? ரூல்ஸ் சொல்லுவோம். ரைட்டா? ஸோ மொத்தமாக செக்ஷன் 295 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிபிடிடி இஸ் கோயிங் டு பி த பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு மேக் த ரூல்ஸ். ஓகேவா? ஸோ சர்க்குலர்ஸை நோட்டிஃபிகேஷன்ஸை வச்சு நமக்கு யார் தான் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் போட போகிறாங்க? சிபிடிடி தான் போட போகிறாங்க. ரைட்டா? ஸோ எஸ், ஸோ ஒரு குட்டி ரிவிஷன் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ ஆல்சோ எஸ், சின்ஸ் யூ ஆர் மேபி நியூ டு மை கிளாஸஸ், I always have this habit every 35 to 40 minutes once. அந்த கிளாஸில் அந்த நிமிஷம் நம்ம என்ன படிச்சுட்டு இருந்தோமோ அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரிகலெக்ட் பண்ணி தான் வில் கோ டு நெக்ஸ்ட் டாபிக். இது ஏன் அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் கிமுலேட்டிவ் ரிவிஷன் பிட்வீன் த ப்ரிப்பரேஷன். ஏன்னா எவ்ரி 45 minutes ஆப்வியஸ்லி உங்களுடைய அந்த கான்சன்ட்ரேஷன் ஸ்பேனுங்கிறது சேஞ்ச் ஆகும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி விஷயத்தை பேர் பண்ணுறதுக்கு, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த குட்டி பிரேக் இன் விச் வி ரிவைஸ் த என்டையர் டாபிக் தட் வி கவர் டில் நவ் இன் less than 2 to 3 minutes. சரியா? ஸோ வி ஸ்டார்டட் த டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு வந்த உடனே நம்ம அந்த ஏபிசி அனாலிசிஸ் பார்த்தோம், பேப்பரில் என்னெல்லாம் கேட்பாங்க, கொஷின்ஸ் எத்தனை வரும், கொஷின் பேப்பர் பேட்டர்ன் என்ன, அதெல்லாம் வி சா. தென் வி சா வாட் இஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்கம் டேக்ஸ். முதல்ல டெம்பரரியாக இருந்துச்சு, அதுக்கப்புறமா பெர்மனெண்ட் ஆக்குனாங்க. தென் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் நமக்காகவே நம்ம ஒரு இன்கம் டேக்ஸ் ஆக்டை உருவாக்கிக்கிட்டோம். அதுக்கான ரூல்ஸுமே நெக்ஸ்ட் இயர் நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது காம்போனன்ட்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ். காம்போனன்ட்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸில் மொத்தம் 5 காம்போனன்ட்ஸ் இருக்குது. செக்ஷன்ஸ், நோட்டிஃபிகேஷன், சர்க்குலர், ப்ரொவைசோ அண்ட் ரூல்ஸ். செக்ஷன்ஸ்னால் ஒரு டிவிஷன்னு பார்த்தோம், நோட்டிஃபிகேஷனாக ஒரு கம்யூனிகேஷன்னு பார்த்தோம், சர்க்குலர் அப்படிங்கிறது கிளாஸிஃபிகேஷன்னு பார்த்தோம், அண்ட் ப்ரொவைசோங்கிறது எக்ஸப்ஷன்னு பார்த்தோம். இது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குற விஷயம் தான் ரூல்ஸு. அது நமக்கு சிபிடிடி கொடுக்கும் அப்படிங்கிறது செக்ஷன் 295 கொடுத்துருக்காங்கன்றதும் விஷயம். ஓகேவா? Now we'll move to the next part of the lecture. How law works. லா எப்படிப்பா ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஸோ மேக்கர்ஸ் ஆஃப் லா என்ன பண்ணுறாங்க? பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுறாங்க. இதான் முன்னாடியே சொன்ன ப்ராசஸ். ஸோ போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டில் இந்த பில்லை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு ஓகே இதில் இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணும், இதெல்லாம் ஒத்து வராது, இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, இதெல்லாம் கரெக்டாக இருக்காது அப்படி சொல்லிவிட்டு ஆளுகளுக்கு சண்டை போட்டு ஒரு முடிவுக்கு கடைசியாக ஒரு ஃபைனல் டிராஃப்ட் வரும். அதை பாஸ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது தான் ஒரு ஆக்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆக்டை எப்படி மக்கள் அவங்களுடைய லைஃப்பில் இன்க்ளூட் பண்ண போகிறாங்க, அவங்க எப்படி இதை அடாப்ட் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் என்னது? ரூல்ஸு. ஓகேவா? ஸோ லாஸ் ஆர் பாஸ்ட் பை த பார்லிமெண்ட் ஆர் த பிரசிடென்ட் அண்ட் ரூல்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இது எல்லாமே சிபிடிடி தான் நமக்கு கொடுக்க போகுது. ஓகேவா? ஸோ இது பார்லிமெண்ட்டோட வேலை, இது சிபிடிடியோட வேலை. ஓகேவா? ஸோ லா இன்டர்பிரேட்டர்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த ட்ரிபியூனல்ஸ் கோர்ட் எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ண போகிறாங்க. ஸோ ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது அப்படின்னா நமக்கு நியாயம் கொடுக்கறதுக்கு யாரெல்லாம் இருக்க போகிறாங்கன்னா கோர்ட் அண்ட் ட்ரைபியூனல்ஸ். சரியா? ஃபைன். நெக்ஸ்ட், கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் த ஆக்ட் ஆர் பவர் டு லெவி டேக்ஸ். ஸோ இது என்ன ரொம்ப பெரிய வார்த்தையாக இருக்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று உடச்சிடலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி அப்படின்னு என்னென்னா, இப்போது ஒரு விஷயத்தை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் இந்தியாவில், ஒரு ரூல்ஸோ இல்லை புதுசாக நானாக ஒரு விஷயம் சொல்கிறேன், இன்னிலேருந்து இதுதான் ரூல் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு பேர் என்னது? கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் கேட்கணுமா இல்லையா? நீ சொல்லிட்ட நான் கேட்கணும்னு எங்கேயாவது எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம்.
ஜென்ரலி சண்டை போடும்போது இல்லை விளையாட்டாக பேசும்போது. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி நம்ம கேட்குறோம் இல்லையா, நீ சொன்னால் நான் ஃபாலோ பண்ணணும்னு எங்கே எழுதியிருக்குன்னு. ஸோ அந்த எங்கே எழுதியிருக்கு அப்படிங்கிறது அந்த கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி. ஸோ இஃப் இட் இஸ் ப்ரொவைடட் இன் த கான்ஸ்டியூஷன் தட் நீங்கள் ஆஸ் பர் த ஆர்டிகல்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் தான் ஒரு பர்டிகுலர் விஷயம் பண்ணுறீங்க, ஆக்டோ இல்லை ஒரு இதுவோ பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது மட்டும்தான் நம்ம இந்தியாவில் வந்து இம்ப்ளை ஆகும். வேறு எதுவுமே வந்து லெவி ஆகாது. ஸோ லெவி அப்படிங்கிற டேர்ம் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். லெவினா ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை நம்ம சார்ஜ் பண்ணுறது, அதான் லெவி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இம்போஸ் பண்ணுறது ஒரு விஷயத்தை, அதுக்கு பேர் தான் லெவி அப்படின்னு அர்த்தம். சரியா? லெவி மீன்ஸ் வாட்? லெவி மீன்ஸ் இம்போசிங் சம்திங். இம்போசிங் சம்திங். லெவி மீன்ஸ் இம்போசிங் சம்திங். ஓகேவா? ஃபைன். ஸோ ஃபஸ்ட் பார்க்க போகிறது ஆர்டிகல் 265. ஓகேவா? ஆர்டிகல் 265 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்டிகல் 265 நோ டேக்ஸ் ஷல் பி லெவிட் ஆர் கலெக்டட் எக்ஸப்ட் பை த அத்தாரிட்டி ஆஃப் லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன் அப்படி? இப்போ இஃப் யூ ரிமெம்பர், நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் வந்து 12 மணிக்கு அப்புறமா 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டெலாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக? ஸோ தட் வாஸ் அ ஓவர் நைட் டெசிஷன் தட் வாஸ் இம்ப்ளிமெண்டட் ஆல் ஓவர் இந்தியா. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி திடீர்னு அதே பிரைம் மினிஸ்டர் வந்து நான் இன்னிலேருந்து ஒரு டேக்ஸ் போட போகிறேன், யாரெல்லாம் வந்து தே ஆர் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோமோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 10% டேக்ஸ் கட்டணும், யாரெல்லாம் வந்து ஆஃபீஸ் போய் வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கிற எந்த அலவன்சஸ்லேயும் வந்து டேக்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி புதுசாக அவரே ரூல்ஸ் சொல்கிறான்னு வச்சுக்கோம். அது எப்படி நம்ம வந்து எழுத்துக்கிறது, அது எப்படி நம்ம அலோகேட் பண்ணுறது, அது எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணுறது, இட் ஷுட் ஹாவ் சம் வேலிடிட்டி. கரெக்டாக? ஸோ அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன டேக்ஸ் ரிலேட்டட் விஷயமா இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே ஒன்லி இஃப் இட் இஸ் ப்ரொவைடட் பை லா, பர்டிகுலர் லா பேசிஸில் அது ப்ரொவிஷன் இருந்தால் மட்டும்தான் அது நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கு வந்து கலெக்ஷனோ இல்லை லெவியோ வந்து பண்ண முடியும். எக்ஸாம்பிள், ஜிஎஸ்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ். என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு பொருளை வாங்கும்போது அதுக்கான ஜிஎஸ்டியும் சேர்த்து கட்டி தான் அந்த பொருளை வாங்குகிறோம். கரெக்டாக? ஸோ அதுக்கு பேர் என்ன? கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸ். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரையில் என்ன பண்ணுவோம்னா, ஒரு வருஷம் ஃபுல்லாக இன்கம் ஏர்ன் பண்ணால் அந்த இன்கம் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண போகிறோம். தட் இஸ் ஆல்சோ கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸ். So nobody can collect taxes if it is not provided in the act. Right? So அதுதான் வந்து ஆர்டிகல் 265 வந்து சொல்லுது. So what does article 265 say? Article 265 says that no tax shall be levied or collected except by the authority of law. இப்போ இதில் இருக்க வார்த்தையை கொஞ்சம் கொஞ்சமாக will break. What is tax அப்படின்னு பார்த்தோம்னா, tax அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு விஷயம் which we pay to the government. கரெக்டாக? ஸோ இது வந்து என்னென்ன டைப்ஸில் இருக்கும்னா 2 டைப்ஸில் இருக்கும். ஒன்று வந்து டைரக்ட் டேக்ஸ், இன்னொன்று வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். ஓகேவா? ஸோ டாக்ஸஸ் ஆர் ஆஃப் 2 டைப்ஸ். ஒன்று வந்து டைரக்ட் டேக்ஸ், இன்னொன்று வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். இது எனிவே வில் see it in detail in later sections. For now just we are breaking down the sentences. ஸோ levied அப்படின்னா என்னென்னா, லெவினா இம்போஸ் அப்படின்னு அர்த்தம். லெவினா என்னது? லெவினா இம்போஸ்னு அர்த்தம். தென் கலெக்டட்னா ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை நம்ம வந்து வாங்குறது. ஓகேவா? ஸோ நம்ம அது என்ன சொல்லலாம், ரெக்கவரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போது அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த அத்தாரிட்டினா என்ன அப்படின்னா, அத்தாரிட்டி மீன்ஸ் எனிதிங் தட் இஸ் பவர்ட் பை ஆர்டிக்கிள் 245 அண்ட் 123. ஓகேவா? இதுவுமே நம்ம கீழே வச்சுருக்கோம். ஸோ வில் see it in detail. தென் லா அப்படின்னா there must be something called act. அது பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு விஷயத்தை ரூல் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ there must be some act in order to impose it or collect it. எதுவுமே இல்லாமல் நான் பாட்டு சும்மா ஒரு கவர்மெண்ட் பேரை சொல்லி I should not collect something called tax from people. சரியா? நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 245 we talked about இல்லையா? ஸோ ஆர்டிக்கல் 245 என்ன சொல்லுது? ஆர்டிக்கல் 245 சொல்லுது இந்த மாதிரி, பார்லிமெண்ட் மே மேக் லாஸ் ஃபார் ஹோல் ஆஃப் இந்தியா ஆர் பார்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்டேட். ஸோ யார் எதுக்கு பைண்ட் ஆகிற மாதிரி லா போட முடியுங்கிறது ஆர்டிக்கல் 245 சொல்லுது. ஓகேவா? ஸோ சிம்பிளி புட் ஆர்டிக்கல் 245 என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு வேளை சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஹோல் ஆஃப் இந்தியா ஒரு பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கே வந்து அது வந்து லாவோ இல்லை ரூலோ வந்து போட முடியும். ஓகேவா? இதுவே ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஹோல் ஆஃப் ஸ்டேட் ஆர் ஹோல் ஆஃப் பார்ட் ஆஃப் ஸ்டேட்டுக்கு வந்து அது கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அது வரைக்கும் தான் அதால் வந்து ஒரு பர்டிகுலர் லா வந்து மேக் பண்ணி ஃபாலோ பண்ணி வைக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சில கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ் படி ஒடிசா ஐ கெஸ், ஸோ ஏதோ ஒரு ஸ்டேட்டில் வந்து மொத்தமாக டொபாக்கோ அண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பேன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு. ஸோ அது ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்குள்ளே போட்ட லா, ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்குள்ளே போட்ட ஒரு லா. கரெக்டாக? ஒரு ரூல். ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்டேட்டுக்கிட்ட ஒரு பவர் இருக்கும், அந்த ஸ்டேட்டுக்குள்ளே என்ன வேணால் அது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பவரை எங்கே கொடுக்குது, எவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு அது பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் எங்கே மென்ஷன் ஆயிருக்குன்னா ஆர்டிக்கல் 245 மென்ஷன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 246, தட் இஸ் த 7th clause.
ஓகேவா. ஸோ ஆர்டிகல் 246 7th clauseல என்ன சொல்கிறாங்க, ஸோ மொத்தமாக 3 லிஸ்ட் இருக்குடா. ஓகேவா. ஒன்று வந்து ஸ்டேட் லிஸ்ட், இன்னொன்று வந்து யூனியன் லிஸ்ட், இன்னொன்று வந்து கன்கரண்ட் லிஸ்ட். இப்போ யூனியன் லிஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்கும்னா மொத்த பவரும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். யூனியன் கவர்மெண்ட்னது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ யூ கேன் ரைட் டவுன் இன் கேஸ் யூ டோன்ட் நோ. யூனியன் கவர்மெண்ட் மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பவர் இருக்கும். என்ன பவர் இருக்கும்? டு மேக் லாஸ். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் பவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும் when it comes to யூனியன் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, there are certain items that are listed. ஓகேவா. ஸோ அந்த ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு சிலபஸ் ஸோ டோன்ட் வரி. யூ ஜஸ்ட் நோ தட் யூனியன் லிஸ்ட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் பவர் இருக்குது டு மேக் லா ஆன் இட். அதே மாதிரி there are certain items under ஸ்டேட் லிஸ்ட், அதுக்கும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தான் பவர் இருக்குது. அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் இஸ் வாட், வேர் both the state and central government together act to make a law. சரியா. Now income tax is covered under entry number 82 which falls under union list. ஓகேவா. அதே மாதிரி there is one thing called agricultural income which falls under the state list. ஓகேவா. ஸோ when it comes to income tax, அது யாருக்கு கலெக்ட் பண்ணுற அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த அத்தாரிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 123. 123 என்ன சொல்கிறாங்க, President has the power to bring ordinance during the recess of parliament. ஒரு வேளை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து ரெசஸ் அப்படின்னா ஆர்டினன்ஸ் அந்த பேலன்ஸ் கொண்டு வர்றது யார் பண்ணலான்னா பிரசிடென்ட் கொண்டு வரலாம். ஒரு வேளை வந்து ரெண்டு பக்கமும் வந்து தே ஆர் மேபி கோயிங் அகேன்ஸ்ட் ஆர் கோயிங் ஃபார் அப்படின்னா அதுக்கான பேலன்ஸை யார் கொடுக்கலான்னா பிரசிடென்ட் தான் கொடுக்க முடியும். சரியா. நெக்ஸ்ட் 270. ஆர்டிகல் 270 என்ன சொல்லுது, ஆல் த taxes and duties except specified shall be levied by central government and distributed between the state and union territories. ஓகே ஃபைன். ஸோ என்னென்னா ஜென்ரலி நமக்கு டேக்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுது. கரெக்டாக. அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு டேக்ஸ் போட்டிருக்காங்க, அதை வந்து பீப்புள் வந்து பே பண்ணுறாங்க கவர்மெண்ட்டுக்கு. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணும், அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் there will be some டேக்ஸஸ் போட்டிருக்கோம், அதெல்லாம் கலெக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ண டேக்ஸை எந்த மேனரில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் அந்த பர்டிகுலர் ஆக்டில், அந்த மேனரில் ஸ்டேட்ஸுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகேவா. ஸோ அதனால தான் எப்போவுமே வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஃபண்டு வேணும், இல்லை ஏதோ ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ணுறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரோன்னா ஸ்டேட்ஸ் வில் பி ஆஸ்கிங் ஃபண்டு ஃப்ரம் த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன் அப்படி கேட்குறாங்க, எந்த உரிமையில் கேட்குறாங்க, பிகாஸ் கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸு மொத்தமாக யார்கிட்ட போகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் போகுது. ஸோ வெதர் யூ பிலாங் டு தமிழ்நாடு, வெதர் யூ பிலாங் டு கேரளா, வெதர் யூ பிலாங் டு கர்நாடகா, ஆல் ஆஃப் யூர் டாக்ஸஸ் தட் ஆர் பேயிங் வில் கோ டு த சென்ட்ரல் கவர்மெண்ட். யூனியன் கவர்மெண்ட் கிட்ட தான் எல்லாமே போகுது. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எப்படி அவங்களுடைய ஸ்டேட்ஸை ரன் பண்ணுவாங்க, எப்படி அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸை ஃபர்தராக எடுத்துகிட்டு போவாங்க. கரெக்டாக. ஸோ அதுக்கான ஃபண்ட் எல்லாமே எங்கேருந்து வரும், நம்மளுடைய யூனியன் கவர்மெண்ட் கிட்டேருந்து தான் வரும். அதுக்கான சோர்ஸ், மேஜர் சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்கம் டேக்ஸ் தான். ரைட்டா. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை எங்கே சொல்லியிருக்காங்கன்னா 270 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 271. பார்லிமெண்ட் மே at any time increase any duties or taxes referred in those articles or such as. ஸோ இதுதான் வந்து நமக்கு அமெண்ட் பண்ணுறதுக்கான பவர் கொடுக்குது. ஸோ 1961 ஒரு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இருந்திருக்கும். அப்போ வந்து ₹1 நம்ம வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக வாழலாம். அந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் அவ்வளோ கம்மி. கரெக்டாக. ஸோ 100 rupees meant so much back in time. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ இருந்த இன்கம் டேக்ஸ் ரேட்ஸுமே எப்படி இருக்கும், அப்போதுக்கான ஸ்லாப் ரேட்ஸ் எப்படி இருக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒருவேளை அதே ஸ்லாப் ரேட் இப்போ வரைக்கும் இருந்திருந்தால் இந்தியாவில் ஒருத்தர் விடாமல் இன்கம் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருந்திருக்கும். கரெக்டாக. பிகாஸ் 25 rupees அந்த மாதிரிலாம் தேர் யூஸ் டு பி ஸ்லாப் ரேட்ஸ். ஸோ அவ்வளோ கம்மியாக ஸ்லாப் ரேட்ஸ் இருந்தால் ஆல்மோஸ்ட் எல்லோரும் அதுக்குள்ளே போயிடுவாங்க, எல்லோரும் நிறைய டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணோம், ஆர்டிகல் 270 we gave power. ஸோ whenever you want, ஓகேவா, you can increase the tax rates, surcharge rate, or you can make changes to it. ஸோ அதுக்கான பவர் எங்கே கொடுத்துருக்காங்க, 271 வந்து கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ இதில் இந்த சர்சார்ஜ் அப்படிங்கிறது என்னென்னா டேக்ஸுக்கு மேலே டேக்ஸ் போடுறது. ஓகேவா. ஸோ இன்கம் ஏர்ன் பண்ணால் டேக்ஸ் கட்டணும். டேக்ஸ் வந்து அதிகமாக கட்டணும் எப்போனா சர்சார்ஜ் போட்டாங்கன்னா. சர்சார்ஜ் எப்போ போடுவாங்கன்னா உங்கள் இன்கம் ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா சர்சார்ஜ் போடுவாங்க. ஸோ வாட் எவர் யூ ஹவ் இன்கம் யூ ஹவ் ஏர்ன் அதில் டேக்ஸ் போடுவாங்க. டேக்ஸ் certain percentage ஆஃப் டேக்ஸ் வில் பி த சர்சார்ஜ். ஓகேவா. ஸோ இந்த சர்சார்ஜில் கலெக்ட் பண்ணுறது யூனியன் கவர்மெண்ட் கிட்ட மொத்தமாக போகுமான்னு கேட்டால் கிடையாது. அது வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பவர் டு ரிமூவ் டிஃபிகல்ட்டிஸ். அதாவது 298 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மே பை ஜென்ரல் ஆர் ஸ்பெஷல் ஆர்டர், ஒரு ஜென்ரல் ஆர்டர்லேயே ஸ்பெஷல் ஆர்டரையும் மென்ஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற ப்ரொவிஷன்ஸை ரிமூவ் பண்ணலாம் ஆர் அமெண்ட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ தே கேன் ரிமூவ் த unnecessary sections எனி டைம் தே வாண்ட். இதுக்கான பவர் எங்கே கொடுத்துருக்கு, செக்ஷன் 298 வந்து கொடுத்துருக்கு ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட்.
ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மொத்த இன்கம் டேக்ஸ்லையுமே வந்து நம்ம அமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்கம் டேக்ஸ் லைக் 2025, if you would have seen my first page, I have written income tax act 1961 one last time. ஏன் அப்படி எழுதினேன் அப்படின்னா, இந்த வருஷத்தோடு இது இந்த கதை முடிஞ்சிச்சு சிஏ சிலபஸ்லேயுமே. ஏன்னா ஆல்ரெடி ரியல் வேர்ல்டில் புது இன்கம் டேக்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது, கரெக்டாக? அதே மாதிரி சிஏ சிலபஸ்லேயுமே நெக்ஸ்ட் இயர், தட் இஸ் 2027 இருந்து என்ன அப்ளிகபிள்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 அப்ளிகபிள். ஸோ அதுக்கும் இதுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குமா? நம்ம இது தானே படிக்கிறோம், ரியல் லைஃப் போகும்போது ப்ராக்டிக்கலாக இப்போ எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிட்டு நான் ஆர்டிக்கல் ஸ்டூடெண்ட்டாக போகும்போது அப்போ புது இன்கம் டேக்ஸ் தானே இருக்கும். வில் ஐ பி நாட் ஏபிள் டு சஸ்டெயின் தேர், நான் பழைய இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படிச்சுட்டு என்ன பண்ணுறது, அந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்குன்னா டோன்ட் வரி, பிகாஸ் எவ்ரி டைம் வென் எவர் அன் ஆக்ட் இஸ் அமெண்டட் ஆர் சேஞ்ச்டு, அதோடைய மேஜர் செக்ஷன்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும், பெருசாக ஒரு மாற்றமும் இருக்காது. என்ன மாறும்னா இந்த செக்ஷனில் கொடுத்துருக்குற மாதிரி ரிடண்டன்ட் செக்ஷன்ஸ், அன்னெசரி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், தேவைப்படாத ப்ரொவிஷன்ஸ் விச் ஆர் நாட் கரண்ட்லி அப்ளிகபிள், ஸோ அதுக்கான அப்டேட்டட் ப்ரொவிஷன்ஸை இந்த புது ஆக்டில் போட்டுட்டு பழைய ப்ரொவிஷன்ஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால செக்ஷன் நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகும், செக்ஷன்ஸோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஒரே ஆக்டில் கன்சாலிடேட் ஆகும். அந்த மாதிரி கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குமே தவிர்த்து மொத்தமாக 100% ஒரு ஆக்ட் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்டுமே இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் 100%. ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா there was a கம்பெனிஸ் ஆக்ட் 1956, கரெக்டாக? ஸோ அது வந்து அப்படியே 2013 மாறுச்சுன்னா மொத்தமாக மாறுச்சானா கிடையாது, ஒன்லி சர்டன் செக்ஷன்ஸ் வேர் சேஞ்ச், கரெக்டாக? சர்டன் அன்னெசரி செக்ஷன்ஸ் வேர் ரிமூவ்டு, பெனால்ட்டிஸ் ரேட்ஸ் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்துச்சு. சிமிலர்லி இன்கம் டேக்ஸ் ஆக்டும் அதான் நடக்க போகுது. ஸோ நீ நாட் வரி, ரைட்டா? நவ் டெக்னிக்கல் பார்ட், ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம காமனாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஒரு சிலது வந்து ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ, பட் ஸ்டில் ஃபார் யோர் அண்டர்ஸ்டாண்டிங், டேக்ஸ் அப்படின்னானது த அமௌண்ட் கலெக்டட் பை கவர்மெண்ட் டு ப்ரொவைட் வேரியஸ் ஃபெசிலிட்டிஸ். இப்போ நம்ம போகிற ரோடு படிக்கிற ஸ்கூலு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் தான் வந்து கட்டி கொடுக்குது, கரெக்டாக? அது எப்படி கட்டுது, அதுக்கு எப்படி இவ்வளோ காசு இருக்குது, இதெல்லாம் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஃப்ளைஓவர்ஸ்லாம் பண்ணுறாங்களே எப்படி இவ்வளோ காசு இருக்குது, மெட்ரோ வருது எப்படி இவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம கட்டுற காசு தான், ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட டேக்ஸாக கலெக்ட் பண்ணுற விஷயங்களை நம்மளுடைய வெல்பீயிங்க்கு கொடுக்குற ஃபெசிலிட்டிஸாக திருப்பி கொடுக்குறது தான் இந்த பப்ளிக் குட்ஸ் எல்லாமே, ரைட்டா? நெக்ஸ்ட்டு சர்சார்ஜ். சர்சார்ஜ்னால் முன்னாடியே சொன்ன மாதிரி டேக்ஸுக்கு மேலே ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து இம்போஸ் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் தான் சர்சார்ஜ். ஸோ இட்ஸ் அன் அடிஷ்னல் லெவி தட் இஸ் லேட் ஆன் த tax computed on the income, சரியா? So it is collected if the income exceeds prescribed limit which is told in the coming chapters, okay? Next, it is collected as a percentage of tax, அது நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் செஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன்ல கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எல்லாமே காசும் போகும், இன்கம் டேக்ஸில் சர்சார்ஜ் கலெக்ட் ஆச்சுன்னா யூனியன் கவர்மெண்ட் கிட்டே போகும் அப்படின்லாம் நான் சொல்கிறேன். சரி, இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம், இதை நம்ம மல்டிபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மக்கிட்ட இருக்கிற இன்கம் டேக்ஸ் ஃபண்டு, அதை கலெக்ட் பண்ண காசு எல்லாத்தையும் எங்கெல்லாம் அப்ளை பண்ணுறாங்க? மேபி ஒரு ஸ்கூல் கட்டுறதுக்கோ, ஒரு ஃப்ளைஓவர் கட்டுறதுக்கோ, இல்லை ஒரு ஸ்டாச்சு கட்டுறதுக்கோ, ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ அப்போது இதெல்லாம் வந்து தேவையா, இப்போ இந்த ஸ்டாச்சு கட்டுறதெல்லாம் வந்து தேவையா? நான் எதுவும் சொல்ல விரும்பல, பட் ஸ்டில். ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே நம்ம பண்ணுறோமே தேவையா? இப்போதைக்கு எனக்கு மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய காசு தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் டைம்லலாம், ஓகேவா? ஸோ கோவிட் டைமில் வந்து இவ்வளோ கோடி ரூபா நீங்கள் வந்து கோவில் கட்டுறதுக்கோ சிலை கட்டுறதுக்கோ யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிலாம் நிறைய கேள்வி வரும், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி கேள்வி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா செஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்க, ஓகேவா? ஸோ செஸ்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, செஸ் இஸ் அ லெவி தட் இஸ் கலெக்டட் ஒன்லி ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பர்பஸ். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் எஃப்டி அக்கௌண்ட் மாதிரி, ஆர் ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ஃபண்டு மாதிரி. ஸோ இதில் என்னென்னா, ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக பப்ளிக் கிட்டேருந்து காசு கலெக்ட் பண்ணுவோம் இந்த நேம் ஆஃப் டேக்ஸ். ஸோ இந்த டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணது எந்த பர்பஸ்க்காக கலெக்ட் பண்ணுமோ அந்த பர்பஸ்க்காக அப்ளை பண்ணுறது. எக்ஸாம்பிள், இப்போ கரண்ட்லி இருக்கிற செஸ்ஸுக்கு பேர் என்னென்னா ஹெல்த் அண்ட் எஜுகேஷனல் செஸ், ரைட்டா? ஸோ வாட் எவர் செஸ் தட் யூர் பேயிங் அட் 4%, இது எல்லாமே எந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னா ஹெல்த் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதனால கோவிட் அப்போ இந்த ஃபண்டு மேஜராக வந்து யூஸ் பண்ணாங்க. ஏன் அந்த டைமில் we needed a lot of money because that was a tragedy which was not expected by anyone. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது how can a government survive, கரெக்டாக? ஸோ ஏன்னா அப்போ பீப்புள்கிட்டே இன்கம் இருக்காது, இன்கம் இருந்தால் தான் இன்கம் டேக்ஸ் கட்டுவாங்க. இன்கம் டேக்ஸ் கட்டலன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கமே வந்து டேக்ஸ் தான், நாட் ஜஸ்ட் ஆர் கவர்மெண்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு அவங்களோட மேஜர் சோர்ஸஸே வந்து டேக்ஸ் அண்ட் டாரிஃப்ஸ் தான்,
ஓகேவா? ஸோ இப்போ இதிலேயே வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னும்போது ஒரு இவ்வளோ பெரிய கண்ட்ரியை ரன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். நமக்கு ஒரு மந்த் அந்த இன்கம் வந்து கம்மியாகிடுச்சு, இல்லை வேறு எங்கேயாச்சும் நம்ம ஜாஸ்தி அப்ளை பண்ணிட்டோம்னாலே we are unable to maintain the family or balance the expenses, ரைட்டா? ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி மேனோடைய பிரச்சனையே எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா திங்க் அபவுட் த கண்ட்ரி ஆஸ் அ ஹோல், இல்லையா? ஸோ ஹவு கேன் அ கண்ட்ரி சர்வைவ் வித் நோ இன்கம்? அதனால தான் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டேக்ஸஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, விச் கேன் பி யூஸ்ட் ஒன்லி ஃபார் தோஸ் பர்பஸஸ் அப்படிங்கிறது. சரியா? நெக்ஸ்ட்டு வித் திஸ் ஐ திங்க் ஆல் த பேசிக்ஸ் ஆர் கம்ப்ளீட்டட். ஸோ இது போக அடிஷ்னலாக ஒரே ஒரு குட்டி டாபிக் பார்த்துட்டு we can wind up for the day, that is budget. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 பண்ணது, அதுக்கும் 2026க்கும் ஏனி ஆகாசம் அளவுக்கு வித்தியாசம் இருக்குது. கரெக்டாக? ஸோ இவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கும்போது how am I going to apply 1961 act that is drafted in 2026? எவ்வளோ கஷ்டம். கரெக்டாக? ஸோ அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ தூரம், எவ்வளோ பிரிட்ஜு, எவ்வளோ கேப்பு, இல்லையா? ஸோ how am I going to amend it அப்படின்னு வரும்போது தான் ஃபினான்ஸ் பில் அப்படிங்கிறது வந்து பிக்சரில் வருது. ஸோ எவ்ரி இயர் வந்து என்ன ஆகும்னா பில் அப்படின்ட்டு ஒன்று வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, பட்ஜெட் பில். ஓகேவா? ஸோ யார் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க? நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து இப்போதைக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா? இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படி நம்மளுடைய வீட்டில் ஒரு மாதமும் எவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் வாங்கணும், எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், எவ்வளோ சார்ஜஸ் பே பண்ணணும், நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு ப்ரொவிஷன்ஸ் போட்டு வைக்கிறாங்களோ, அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டும் இந்த வருஷம் எனக்கு எவ்வளோலாம் ரெவென்யூ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எவ்வளோ ரெவென்யூ நான் ஏர்ன் பண்ண போகிறேன், அந்த ரெவென்யூவை நான் எங்கெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறது தான் பட்ஜெட்ஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ ஹவ் இஸ் திஸ் ரிலவெண்ட் டு மீ? நான் ஏன் பட்ஜெட் பார்க்கணும்? நான் ஒரு சிஎஸ் ஸ்டூடெண்ட், நான் படிக்கிறது தான் என் வேலை. எனக்கும் பட்ஜெட்டுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டால் நிறைய சம்மந்தம் இருக்குது. ஏன்னா இதுதான் நம்ம எக்ஸாமில் என்ன வரப்போகுதுன்னு இம்ப்ளை பண்ண போகிற ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஓகேவா? ஸோ பட்ஜெட்டில் என்ன இருக்குன்னா மொத்தமாக 2 டைப் ஆஃப் பட்ஜெட் இருக்குது. ஒன்று ஃபைனல் பட்ஜெட் அண்ட் ஒன்று வந்து இன்டரிம் பட்ஜெட். ஃபைனல் பட்ஜெட்டுங்கிறது நார்மலாக எவ்ரி இயர் வர பட்ஜெட். ஓகேவா? இன்டரிம் பட்ஜெட்டுங்கிறது ஸ்பெசிஃபிக்காக எலெக்ஷன் நடக்கிற இயர், ஜஸ்ட் லைக் 2026. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு வைட்டல் வருஷம் என்னென்னா எக்ஸாக்ட்லி எலெக்ஷன் வர அந்த பட்ஜெட்டில் ஒரு இன்டரிம் பட்ஜெட் கொடுப்பாங்க. என்னென்னா அந்த பர்டிகுலர் ட்ரான்சிஷன் பீரியட் வரைக்கும் ஒரு பட்ஜெட். ஸோ அதுக்கப்புறம் புது கவர்மெண்ட் வந்து அவங்களோட பட்ஜெட் எடுத்துப்பாங்க. ஸோ இது என்னென்னா இவங்க ஒரு பட்ஜெட் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ப்ரப்போஸ்ட் பட்ஜெட் அந்த ட்ரான்சிஷன் பீரியடில் வந்து அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் ஒருவேளை நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது, ஒருவேளை ஓல்டு கவர்மெண்ட் இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட்டாக பிஜேபி இருக்காங்க, இப்போ பிஜேபி இல்லாமல் வேறு ஏதோ ஒரு லெட்டர்ஸே ஏதோ ஒரு கட்சி வந்து ஜெயிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அது வந்து இஃப் இட் இஸ் கோயிங் டு கம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவோம்? அப்போது அது வந்து இட் வில் ஹாவ் சர்டன் சேஞ்சஸ். ஒருவேளை இந்த பட்ஜெட் நான் ஒத்துக்க மாட்டேன் கம்ப்ளீட்டாக, ஆர் ஓகே இது நல்லா தான் இருக்குது, இதே அப்ளை பண்ணலாம், ப்ரொவைடட் சம் சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தே வில் மேக் சர்டன் சேஞ்சஸ் அண்ட் தே வில் அப்ளை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்டரிம் பட்ஜெட்டுக்கும் ஃபைனல் பட்ஜெட்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஃபைனல் பட்ஜெட்டுங்கிறது ஃபைனல், அது நேம் சஜஸ்ட், அது கொடுப்பாங்க, அப்படியே அப்ளை பண்ணும், அவ்வளோதான் வேலை. பட் இன்டரிம் பட்ஜெட்ன்றது அப்படி கிடையாது. அது வந்து புது பார்ட்டி ஃபார்ம் ஆகிற பார்ட்டியோ இல்லை கண்டினியூவிங் பார்ட்டியோ இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ண அப்புறமா தான் அதை ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது என்னெல்லாம் இருக்கும், வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி அதில் ஒரு பார்ட்ஸ் இருக்குது, வில் டிஸ்கஸ் இட் லேட்டர். ஃபார் நவ் மொத்தமாக நமக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் 2 முக்கியமான விஷயம் வரும், டைரக்ட் டேக்ஸு, இன்டைரக்ட் டேக்ஸ். அதில் என்னெல்லாம் சேஞ்சஸ் வரப்போகுதுன்னு சொல்கிறது வந்து பட்ஜெட்டில் தான் சொல்லுவாங்க. என்னெல்லாம் ரேட்ஸ் மாறப்போகுது, என்னெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் மாறப்போகுது, யாருக்கெல்லாம் இனிமேல் அப்ளிகேபிளாக இருக்கும் புதுசாக, யாருக்கெல்லாம் இனிமேல் அப்ளிகேபிளாக இருக்காது, அந்த மாதிரி இந்த ஸ்கோப்ஸ் அண்ட் அப்ளிகேபிலிட்டி எல்லாமே வந்து இதில் சொல்ல போகிறாங்க. ஸோ இதில் எது எப்பப்போ அப்ளிகேபிள் அப்படின்னு கேட்டோம்னா, ஸோ டைரக்ட் டேக்ஸில் வர சேஞ்சஸ் வந்து ஃபஸ்ட்டு டே ஆஃப் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் அப்போதுலேருந்து அப்ளிகபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெப்ரவரியில் பண்ணுறாங்க சேஞ்சஸ் அப்படின்னா 1st ஏப்ரல் ஆஃப் தட் இயர்லேருந்து கண்டினியூ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் February 1st 2026 வர்றது 1st ஏப்ரல் 2026 அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கும் அந்த மாதிரி கேப் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இதுக்கு வந்து என்னென்னா அந்த வருஷம் என்னைக்கு அந்த பர்டிகுலர் அனௌன்ஸ்மெண்ட் வருதோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து மிட் நைட்லேருந்து அது அப்ளிகபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக சேஞ்சஸ் வந்துச்சு டேக்ஸ் ரேட்டில், நிறைய 18% ஸ்லாப் ரேட்டில் இருக்கிறது வந்து இட் வாஸ் ரெடியூஸ்ட் டு 5% அந்த மாதிரி. ஸோ whenever there is a change in income indirect tax, especially in GST, அது வந்து நமக்கு மிட் நைட்லேருந்தே அப்ளிகபிள் ஆகிரும். சரியா? ஸோ ஹவு டஸ் இட் ஒர்க் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் அன்றைக்கி நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து தே வில் ப்ரெசென்ட் த பில். ஸோ அந்த பட்ஜெட் வந்து நமக்கு வந்து அப்ளை ஆகிறது என்ன ஆகும்னா அந்த வருஷத்தோட April to 31st March வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ணும். ஸோ இந்த ஏர்ன்ட் இன்கமில் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் டேக்ஸ் கட்டணும். ஓகேவா? ஸோ ப்ராக்டிக்கலி பார்க்கும்போது இப்போ கொடுக்குற பட்ஜெட்டை நம்ம எப்போ டேக்ஸ் பண்ண போகிறோம், அடுத்த வருஷம் தான் டேக்ஸ் பண்ண போகிறோம்.
ஓகேவா? ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ரைட்டா? ஸோ இன்கம் ஏர்ன்டு டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் வில் பி டாக்ஸ்ட் இன் த அசஸ்மெண்ட் இயர். ஃபைனா? ஸோ இதுதான் வந்து பேசிக் அப்ளிகபிலிட்டி ஆஃப் பட்ஜெட். ரைட்டா? ஸோ பட்ஜெட்டுக்கும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு இப்போ யாராச்சும் கேட்டால் வி ஷுட் பி இன் அ பொசிஷன் டு சே தட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இஸ் பர்மனெண்ட். ஓகேவா? ஸோ அதில் வந்து ஸ்பெஷல் ரேட் ஆஃப் டேக்ஸஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுத்துருப்பாங்க. பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு ஃபினான்ஸ் பில்லுலையும் கொடுக்குற சேஞ்சஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வர ஒரு விஷயம். ஸோ இந்த ஃபினான்ஸ் பில்லில் வர விஷயத்தை தான் நம்ம வந்து நம்மளுடைய கரண்ட் இன்கம் டேக்ஸில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ரைட்டா? So this is all about the introductory chapter yet to come, but still we'll wind up for the day because I hope it is like a bit long now. So we'll continue in the next part. Till then you just keep revising the old concepts, and in case you have any doubts you can ask me anytime. Right? Thank you so much.